கள்ளக்குறிச்சிக்கு வந்தோம், பசி எடுத்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் 3 இட்லி சாப்பிட்டேன். பசி எடுத்து தாங்க முடியல. மண்டை வர வெயில் மண்டையை குழப்புது. அவங்க மட்டும் சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேரும் பசி இல்லை யாரும். 3 பேரையும் கேட்டாங்கன்னா பசி எடுக்கலன்ட்டாங்க. எனக்கு வெயிலில் பசி தாங்க முடியல, அப்படியே மயக்கமாக இருந்துச்சு. நல்லாக்குதாம்மா? பசி ருசி இல்லையா சொல்லுவாங்க. எந்த ஊர்? ஓ, கள்ளக்குறிச்சி தானே இருக்கும். அதில் கொஞ்சம் வெளியே வந்துடும். ஸ்லோ இவங்க 3 பேரையும் சாப்பாடு சாப்பிட சொன்னால் வெயில் தாங்க முடியும்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் சாப்பிட வந்துட்டாங்க. நடுவில் வந்து என்னை விட்டுட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. என்ன தொலைச்சி நீங்கள் போயிட்டீங்க? இல்லை நாங்கள் 2 பேர் தான் இன்னும் உங்கள் 2 பேர் தொலைச்சிட்டோம். நம்ம வீட் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஆத்தூரில் இருக்கோம். இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்னு தெரியல. அதனால் இங்கே ரோஸ் மில்க் கிடந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே எந்த பக்கம் போகிறதுன்னு கேட்டுட்டு போகிற வழியே நாங்கள் 3 பேரும் சாப்பிடல. பயங்கர பசியோடு இருக்கும். ஆனால் ரோஸ் மில்க் சாப்பிட்டா பசி இருக்காது. ரோஸ் மில்க் சாப்பிட்டா பசி இருக்காது. ரோஸ் மில்க் பசி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலான்ட்டாங்க. அது ரோஸ் மில்க் வந்துடுச்சு. இது என்னது? ஒன்று வந்து ஐஸ்கிரீமு, ஒன்று வந்து வித்தவுட் ஐஸ்கிரீமு. இது வந்து ஐஸ்கிரீமு, இது வித்தவுட் ஐஸ்கிரீம். நான் சாப்பிட்டு பார்த்துறேன் முதல்ல. இது ஐஸ்கிரீமு. ஆமாம், அதான் நானும் சொன்னேன். நான் மட்டும் நான் ஹிந்தியில் சொன்னேன். டாலுக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் அந்த சாப்பிட்ட அக்கா கொஞ்சம் கூட ஐஸ்கிரீம் அதை கலந்துருக்கு. அப்பாவுக்கு வந்து வித்தோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஆனால் கூலிங்காக இருக்குல்ல? கூலிங்காக இருக்குது. எனக்கு போதும். ஓகே, அதனால சாப்பிடுங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. நீ தான் அங்கே கள்ளக்குறிச்சியை சாப்பிட்டிய, மறுபடியும் அதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். நான் பரவாயில்ல, சாப்பாடு சாப்பிட்டேன், அதனால சாப்பிட்றேன். நீ சாப்பாடே சாப்பிட்றீங்களே. மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு இருக்குங்க. கருவாட்டு குழம்பு. புரியல? எவ்வளோ சாப்பாடு? சாப்பாடு 60 ரூபா அன்லிமிட்டட். வேறு ஆம்லெட்லாம் கிடைக்குமா? வேறு ஏதாவது சைடிஷ் எதாவது இருக்கா? ஆம்லேட் சைடிஷ் வேறு ஏதாவது சிக்கன் அது மாதிரி இருக்கா? 10 ரூபான்னு சொல்ல வாங்கிக்கிறேன். ஓகே. சிக்கன் 65 இதுதான் இந்த ஊரில் வந்து சிக்கன் சில்லி சிக்கன். தூங்குறாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சியே சாப்பிட்டாச்சு. நாங்கள் வரைக்கும் பூந்து விளாசுறோம். போன்லெஸ். இது வந்து சேலத்தில் வந்து சில்லி சிக்கனா. நம்ம ஊரில் வந்து பக்கோடா. இது சிக்கன் 65 சொல்லுவோம் பக்கோடா. இது வந்து இதுதான் சில்லி சிக்கன். எவ்வளவு? 280. ஒரு சாப்பாடு 60 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், சேலம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர் போனால் சேலம்னு நினைக்கிறேன். நான், தேவயானி, விக்கி 3 பேர் வந்து இங்கே சாப்பிட்டோம். ஹோட்டலு பேரை பாருங்கள், ரேவதி மெஸ். பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 60 ரூபா, அன்லிமிட்டெட் தான். ஆனால் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சாப்பாடு வேகலை, சாம்பார் நல்லா இல்லை, ரசம் நல்லா இல்லை, கருவாடு குழம்புன்னு ஊற்றுனாங்க, அதுவும் நல்லா இல்லை.
சில்லி சிக்கன் ஒன்று சொன்னாங்க. என்னென்னா சில்லி சிக்கன்னா இந்த ஊரில் வந்து 65 தான் சில்லி சிக்கன் போகுது. 100 ரூபா, மொத்தம் 280 ரூபா. ஹோட்டலில் பார்த்தா பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து மறுபடியும் கிளம்புவோம். இலைய போட்டாச்சு. இது என்ன ஊர்ண்ணா? கருவலூர். நீங்கள் எந்த ஊர்? நான் மெட்ராஸ்ண்ணா. சென்னையா? ஆமாண்ணா. நான் கோடம்பாக்கம். அப்படிங்களா? சரி சரி. உடம்பு பார்த்து இங்கே வந்துருக்கீங்களா? சரி. என்ன இருக்குது சாப்பிட? ஆனியன் ரோஸ்ட், முட்டை ரோஸ்ட்டு, ஆனியன் ஊத்தப்பம், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், முட்டை ரைஸ், வெஜ் ரைஸ், கொத்து பரோட்டா. பரோட்டா, சப்பாத்தி, இட்லிலாம் இருக்கா? இட்லியில் போயிடுச்சு. சைடிஸ் என்ன இருக்குது? சைடிஸ் வந்து ஆம்கா பழி தான். சிக்கன் ரைஸ் வேணால் போட்டுக்கோ. என்ன சரி? சிக்கன் வேணாம் எனக்கு. முட்டை ரோஸ்ட்டு. முட்டை ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு. முட்டை ரோஸ்ட்டு. முட்டை ரோஸ்ட் ஒன்று. உனக்கு என்ன வேணும்? முட்டை ரோஸ்ட்டு. முட்டை ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டா? முட்டை போட்டு ஆனியன் ரோஸ்ட் போடலாமா? சூப்பராக இருக்கும். இல்லை முட்டை ஆனியன் ரோஸ்ட் ஒன்று. இல்லை இருங்க. ஒரு முட்டை ரோஸ்ட் சொல்லிட்டு இல்லையா? இவங்களுக்கு ஏதாவது ரைஸ் ஒன்று வாங்கிக்கோ. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. சிக்கன் ரைஸ் ஒன்று, 2 முட்டை ரோஸ்ட்டு. இங்கே ஒரு முட்டை முட்டை ஆனியன் ரோஸ்ட். ரோஸ்ட்லாம் இல்லை, ஒரு முட்டை ரோஸ்ட்டு தான். 2 பரோட்டா கொடுங்க எனக்கு. உங்களுக்கு என்ன? சில்லி சிக்கன் இருக்கா? சிக்கன் ரைஸ். சில்லி சிக்கன் கிடையாது? அதெல்லாம் பரோட்டா சைடிஷ்ங்க. பரோட்டா சைடிஷ் ஆமண்டா பயிர். சேர்வா இருக்குது, சிக்கன் சேர்வா. மட்டன் சேர்வா ஏதாவது இருக்கா? இது வச்சுருங்க. சரி, ஓகே. ஒரு முட்டை ரோஸ்ட்டு, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, 2 பரோட்டா. ஆமாம். ஒரு முட்டை ரோஸ்ட்டு, ஒரு சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் கொஞ்சம் காரமாக கொடுங்க. டைம் வந்து 9:15 9:15 ஆச்சா? 9:15 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் சாப்பிட உட்காரோம். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இடம் இது? கருவலூர் அப்படி இப்படின்னு கருவலூர் வந்துட்டோம் நாங்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரூம் போட்டுட்டு தங்கிட்டு காலையில் கிளம்பி வரலாம்னு நினச்சோம். சரி, சேலம் வேணாம், ஈரோடு வந்துடலாம். எதுக்கு அவ்வளோ தொடர்ந்து மறுபடியும் நாளைக்கு ஊட்டி போகிறது ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு ஈரோடு வரலாம்னு நினச்சி வந்தோம். லாஸ்ட்டில் ஈரோடு வேணாம், எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நைட்டு 7 மணிக்குள்ளே நீ எங்கே வேணாலும் வண்டியை ஓட்டிகிட்டே போகலாம் அப்படின்னாங்களா. நாங்கள் வந்து 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வண்டியை வந்து எங்கேயாச்சும் பார்க் பண்ணிவிட்டு ரூம் எடுத்து தங்கிடணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் பிளானு. சரி, நம்ம ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஊட்டி பக்கத்தில் வந்தாலும் சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். 7 மணிக்கெலாம் எங்கேயாவது ஹால்ட்டாலாம் நினச்சோம். ஆமாம். ஆனால் மணி 9 ஆகியும் இப்போ நாங்கள் வந்து கருவலூருக்கு வந்திருக்கோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் மேட்டுப்பாளையத்துக்கு போனால் உங்களுக்கு ரூம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் போகலான்னு நினச்சி தான் பிளான் பண்ணி வந்தோம். ஒரு டீ ஷாப்பில் சாப்பிடும்போது அந்த டீ ஷாப் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா, கோயம்புத்தூர் போகாதீங்க, கோயம்புத்தூர் போகிறது ஒன்று தான், மேட்டுப்பாளையம் போகிறது ஒன்று தான். நீங்கள் கோயம்புத்தூர் போனால் அங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்கும், ரூம் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் 60 கிலோமீட்டர் போனோம் மேட்டுப்பாளையத்துக்கு. நீங்கள் இப்படியே போனால் அதே டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. சரி, உடனே பிளானை மாற்றி மேட்டுப்பாளையத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவினாசி வந்தோம். அவினாசிக்கு வந்தால் ஒரு 7:30 மணி ஆகி போய் சரி ரூம் எடுக்கலாம் பார்த்தா அவினாசி ரூம் கிடையாதுங்க. சரி, அன்னூர் இந்த கருவலூர் இந்த இடத்துல ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்தோம். இங்கே வந்தால் கருவலூரில் வந்து ரூம் இருக்குது. கேட்டால் 2500ன்றாங்க. ஒரு நைட்டுக்கு. ஆமாம், ஒரு நைட்டு கூட கிடையாது. தங்கிட்டு காலையில் விடியகால கிளம்பி விடுவாங்க. சொன்னால் கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி, வேணாம்னு சொல்லிட்டு கருவலூர்லேயே இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றோம். என்ன ஹோட்டல் பேர்? அம்மாள் செட்டிநாடு ஹோட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா பரோட்டா தோசை மட்டும் தான் இருக்குது, சைடிஸே இல்லை. வேறு எந்த சைடிஸும் இல்லைன்றாங்க. என்ன தெரியல, மெட்ராஸும் இங்கேயே ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ எனக்கு நமக்கு வந்து ரூம் கிடைக்கணும். இப்போ நைட்டு 9:30 மணி ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து அன்னூர் குழம்பு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா போகிற வழி தானே, நாங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியும் இல்லையா, மேட்டுப்பாளையத்துக்கு போய் அங்கேயும் கிடைக்குதான்னு பார்ப்போம். எப்படியாச்சும் இன்றைக்கி ஏதாவது ரூமில் தங்கி வேண்டியதான், அப்படிலாம் பஸ் ஸ்டாண்டில் தங்கி வேண்டியதான். பிளாட்ஃபார்ம்லையா? நாளைக்கு ரூம் நம்மளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நாளைக்கு ரூம் வந்து ஊட்டி மலை மேலே. அதே போல் காலையில் டிஃபனுக்கும் வந்து ஒரு ஹோட்டல் நம்ம ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி, பார்ப்போம். முதல்ல இப்போ சாப்பிடும், பசி இருக்குது, தூக்கமாகவும் வருது. மறுபடியும் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே போகணும் அன்னூரா? ஆமாம். அங்கே ரூம் கிடைக்குமாமா? சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அதுவும் ஊட்டி போகிற வழி தான். ஆமாம். சரி, போட்டா உண்டு. எனக்கு 2 ஏன்னா 2 போதும். என்ன ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அவங்க பரோட்டா சாப்பிட மாட்டாங்க. ஐயோ, எனக்கு பரோட்டா வேணாம். எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். இதுக்கு சேர கொடுங்க. அச்சு தள்ளுறீங்க இப்போ. 4 போட்டோ தான் கேட்டோம். 4 போட்டோ 6 போட்டோ அண்ணா தெரிச்சாரு. ஏன் ரூம் கிடைக்காம அலையிடும் நம்ம வேறு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட என்ன பண்ணுறது? இது வெஜ்ஜு குருமா, இது சிக்கன் குருமாண்ணா.
சாப்பாடு சிக்கன் கொடுமா. சிவப்பாக செகப்பா இருந்தால் செகப்பா கொடுமா. வச்சுக்குமா? ஒரு சிக்கன் ரைஸ் வரணும். ஆமாம் ஆமாம், 2 ஆமாட்டா 3 ஆமாட்டா. மாற்றி வச்சுற தோசையா? எனக்கு வைக்க வேண்டிய தோசையா? எடுத்துக்கோ. எடுத்து வை என்னப்பா பிரச்சனை இல்லை, வைங்க. தள்ளுங்க. வெக்கி போட்டு கொலாப்ஸ் பண்ணுறானே. ஓகே ஓகே விட்றா. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ண இல்லையா? உப்பு நீர் உப்பு இல்லையா? சுத்தமாக வச்சுக்கணும், சுத்தமாக உப்பு கிடையாது. ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. ஆர்டர் வைக்கிறது மாதிரி டெஸ்டிங் பண்ணிடுவாங்க. நாங்களாம் மண்ணை பற்றி எவ்வளோ போயிட்டு சுத்தமாக குருமா உப்பு கிடையாது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வந்து வச்சாங்க. ஐயோ ஐயோ நம்ம வந்து ஹோட்டலில் வச்சிருந்தாலே ஹோட்டல் மாஸ்டர் இது மாதிரிலாம் சாப்பிடணும் தரையிறது பாருங்க. ஓகே ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு. சிக்கன் சேவை நல்லா இருக்கு. வெஜிடபிள் வந்து உப்பு இல்லை. ஜென்னி கெட்டு போச்சு. தேங்காய் செடி கெட்டு போச்சான். உப்பு ஊற்றுக்காங்க. வெஜ்ஜி குருமாவுக்கு நிறைய உப்பு போட்டு சாப்பிடணும். சுத்தமாக கிடையாது. சாம்பார் குளிச்சு போச்சு. வேற யா சிக்கன் சேவாக அப்பா வர கஸ்டமருக்கு உப்பு சாப்பிடுவாங்களோ? ஒரு புளி கூட புரியாது. எங்க பேர் வேற யாரும் சொல்லவே போகுது. ஏன்னா அது ஊத்துக்காங்க. ஒரு சிக்கன் ஃப்ரை காரமா 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 பயங்கர காரமா போடு. எனக்கு டபுள் டபுள். என்ன மறுபடியும் சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணுற? முட்டை தோசை வச்சுக்கான்னு பார்த்தேன். சாம்பார் புளிச்சு போச்சு, சட்னி கெட்டு போச்சு. அதனால எனக்கு தோசை ஏற மாட்டேங்குது. அதான் ரைஸாக சாப்பிடலான்னு பசிக்குது. மதியானம் 12 மணிக்கு சாப்பிட்டது. ஆர்டர் பண்ணி சப்போஸ் ரூமே கட்டுன்னு வச்சுக்கேன், தெம்பு ஒன்றும்ல அழையத்துக்கு. போகிற வழியில் எங்கே அருவி தண்ணி கொடுத்து அதை குளிச்சிடுவோம். சரி, எங்கே ட்ரெஸ் மாற்றுறது இப்போ? அது காடாக்கிறத உள்ளே போய் மாற்றி இருந்தாங்க. ஆடா பாருங்களா, உங்களை போய் நம்பி வந்து வருவேன். சரி ஓகே சாப்பிடுங்க. சரி ஓகே சாப்பிடுங்க. தோயம் ஊற்றி தொலையுமா? கார சட்னி கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குது. அதை எடுப்பா. தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. சரக்கு பண்ணிடலாம். சரக்குல என்ன உள்ள இருக்க ஐட்டத்தில் வந்து எந்த ஒரு உப்புச்சப்பும் இல்லை. அது ஒரு உப்புச்சப்புனா கூட பரவாயில்ல. கெட்டு போச்சு, கெட்டு போய் கிடக்குது. ஊட்டிலாம் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு போய் மீனை பிடிச்சி வந்து ஆமாம், அதை வறுத்து குழம்பு வச்சோம். அப்போ தான் நம்ம நாக்கு செத்து பண்ணாக்கு வந்து மறுபடியும் உயிர் போயிடும். இன்னும் ஊட்டியில் போய் என்னென்ன வாங்க போய் போகணும்னு தெரியல. அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஃபஸ்ட் ரைஸ் நல்லா இருக்குது. இந்த ரைஸ் அதான் சொன்னாலும் காரம் பதிலாக உப்பு அதிகமாக போட்டிருப்பாங்களோ. வேறு வழி கிடையாது. என்னடா கொடுமை இது. எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் கொடுங்க. லைட்டாக அவ்வளோதான். எனக்கு வந்து சோதனை இல்லை, ஃப்ரைட் ரைஸ் மாதத்துக்கே வந்து சோதனை. சாஸ் சாப்பிட்டே முடிச்சாச்சுண்ணா. கொஞ்சம் கொடுண்ணா சாஸ்.
ரைஸ்ல காரம் போட்டு கொடுங்கன்னு கேட்டா உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்காங்க. என்னங்க உப்பு தாங்க இருக்கு, காரம் தானே நான் கேட்டேன். கேட்டா ஒயிட் ரைஸ் வந்து போடவா பெசஞ்சிக்கிறதா கேட்குறாங்க. ஆனால் உப்பு போயிடுச்சு வாங்கி பசிச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டருக்கே வந்து சோதனை. யார் ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர்? நீங்கள் தான். போதும் அண்ணா தான் கெத்தா இருக்காரு. நான் கொஞ்சம் காரம் சொன்னேன், காரத்தை அள்ளி போட சொன்னாரு. அங்கே காலையிலே வாங்கல போல இருக்கு மாஸ்டர். என்ன தண்ணிகள் தெரியுங்களா? சில்லி சாஸ் இருக்கு, ஆனால் டொமேட்டோ வாசனை வருது. அப்பா கலர் மட்டும்தான் சில்லி, டேஸ்ட் வந்து மொத்தமாக டொமேட்டோ. என்ன சாஸ் இது? என்ன சாஸ்? தம்பி இது என்ன சாஸ்? டொமேட்டோவா? டொமேட்டோவா சில்லியா? சில்லி டொமேட்டோவா? அது ஈ சாஸ். சில்லி சாஸ் இருக்கான் இதில். இல்லை ஏன்னா இந்த சாஸில் பாருங்க என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, எறும்பு விழுந்துருக்கு. நாங்கள் சிரிக்கிறாங்க, மற்றவங்களாம் சிரிக்க மாட்டாங்கண்ணே. நான் பார்த்துங்க அது டப்பாக்குள்ள டப்பா மேலே இங்கே உட்காந்துருக்குங்க. ஆ அது உட்காந்து காலை பிடிச்சிருக்கு அந்த சாஸ். அது தீப்பா முடியாது உள்ள வந்து டீ உள்ளே வந்துச்சா? எறும்பு நைனா அது. ஏய் சாப்பிடு போ, நீங்கள் தான் அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டீங்க, அங்கே வாங்க. சாஸில் எறும்பு இல்லை ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது போட்டதில் காரம் கேட்டால் உப்பு போட்டு வச்சுருக்காங்க. இனிமேல் ஹேப்பியாக கொடுத்தனா பிரச்சனை. சாம்பார் புளிச்சு போச்சு, சட்னி கெட்டு போச்சு, குருமால உப்பே இல்லை சுத்தமாக. நீங்கள் தான் ரைஸ் போட்டு கொஞ்சம் கிளறி கொடுக்கணும், உப்பு அதிகமாக இருந்தால். அவர் ரைஸை சர்வர் என்ன பண்ணுறாரு, ரைஸ் போட்டு பசஞ்சிக்கலாம் கேட்குறாரு. அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரிசார்ட்டு பார்த்துட்டோம். ஒரு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 1600 எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே கோயில் கூட இருக்குது, பாலவிநாயகர் கோயில். வேறு வழி ரூமில் பட்டா நைட்டு 10:45 ஆகுது, வேறு வழி இல்லையே. இல்லைன்னா அப்பா சொல்கிற போது பஸ் ஸ்டாண்ட் தான் போய் படுக்கணும். ஆமாம், வண்டி பார்க் பண்ணிட்டு வராங்க அப்பாவும் பொண்ணும். ஒரு வழியாக ரூம் கிடச்சிச்சு. அன்னூரில் வந்து ரூம் கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இங்கேயே தங்கிட்டு காலையில் ப்ரெஸ் பண்ணிட்டு ஊட்டிக்கு போயிடலாம். மணி 10:45 மேலே ஆகுது. நம்பர் 104. ஓகே. ஓ ஏசிலாம் இருக்கா? அதான் ஒரு நைட்டுக்கு 1600 என்ன பண்ணுறது? பிளாட்ஃபார்மில் அப்படியே தூங்குறதுக்கு சேஃப்டி இல்லையே. கரெக்ட் வீடா ஹெல்மெட்டு. ஒரு வழியாக ரூம் பார்த்து ரூம் உள்ளே வந்தாச்சு. மணி 10:30 பாருங்க. ஏசி, டிவி, ஹீட்ரு உள்ள. சரி, இன்றைக்கி வந்து இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் டயரில் இருக்காங்க, தூங்க போகிறாங்க. நாளைக்கு காலையில் கிளம்பி ஊட்டிக்கு போகிறத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக வீடியோ போகலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் ஊட்டி பக்கத்தில் வந்தாச்சு. அதனால் எங்களால் எடிட் பண்ணி போட முடியல. இப்போ எடிட் பண்ணி இந்த வீடியோ இன்றைக்கி சனிக்கிழமை வீடியோ வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். நாளைக்கு எடுக்கிற வீடியோ நாளைக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.